உங்க டீம் அப்படியே இந்த சைடு மாறியிருக்காங்க. ஸோ நீங்க அதனால டாப் குக் 2 போனீங்கன்னா, இன்னொரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அப்படிங்கிற மாரியான ம்ஹ்ம். ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்லண்ணா. அத நீங்க எப்படிண்ணா பார்க்குறீங்க? ஒரு விஷயம் போட்டுருவோம். மதியாரை வாசல மிதியாரை இல்ல. ஏன்னா, அந்த 10 பேர்ல ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகுறது வந்து, ம். மிஸ் பண்ணவங்களுக்கே தெரியும். ஐய்யயோ! நம்ம இத மிஸ் பண்ணிட்டோம். இவன மிஸ் பண்ணிட்டோம்னு. விஜய் டிவிக்கு ரொம்ப புடிச்ச சேனல். நான் அவங்க கூட தான் வந்து இவ்வளோ வருஷமா டிராவல் ஆகுறேன். அதனால வந்து அந்த வணக்கம்ண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. ரீசென்ட்டா அவார்ட் வாங்கியிருந்தீங்க. ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம்ண்ணே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. அண்ணே அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல நீங்க பேசின விஷயம் இப்ப எல்லாராலயுமே கவனித்து பார்க்கப்படுது. அண்ட் ஓகே, எல்லாருமே அத பத்தி நெறைய விமர்சனங்கள், நெறைய கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்காங்க. அ ஓகே. அப் சிடபிள்யூசில நீங்க பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அத தாண்டி உங்களுக்கு ஹார்ட் வொர்க்கிங் அவார்ட் அப்படிங்கிற ஒரு அவார்ட் குடுத்துருக்காங்க. ஆமாம்மா. என்ன ஃபீல் பண்றீங்க இப்ப? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அது ஏற்கனவே வந்து சீசன் 2ல வந்து சிடபிள்யூஸ்ல வந்து உழைப்பாளின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு குடுத்துருந்தாங்க. அ அதுக்கப்புறம் வந்து சீசன் 5ல வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டப் கெட்டிக்காரன்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் வந்து நம்ம வெளியில ரிஷுவோட அந்த ஸ்டுடியோ ஒன்ல வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ. ஓகேண்ணே. ஏன்னா, அ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம். தன்னுடைய அங்கீகாரம் கிடைக்கல. ஏன்னா, எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா, ஆமா. ஆரம்பத்துலேருந்து தொடர்ச்சியா நீங்க வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்க போட்ட முயற்சிகள வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த அங்கீகாரம் எங்க மிஸ் ஆவுது? எதனால மிஸ் ஆவுதுன்னு நினைக்கிறீங்கண்ணே? இது இது நம்ம கையில இல்லம்மா. நம்ம பண்றது நம்ம வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னு தான் தோணுது. ஆக்சுவலா இது வந்து எப்படி நான் சொல்றதுன்னா அங்கீகாரம் தான். அதாவது ஒரு சின்ன அவார்ட் குடுத்தானா, அது வந்து ஒரு அவார்டுன்றது ஒரு ஒரு குழந்தைத்தனம் மாரி. நம்ம இப்போ இவன் நல்லா பண்றான். இப்போ நீ எனக்கு கேள்வி கேட்கிற. ம். இவன் நல்லா கேள்வி கேட்கறான். நல்லா பண்றாங்க. இவன வந்து சூப்பரா பண்றான். இவன் நெறைய யூஸ் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த ஒரு வேர்ட் தான் வந்து உன்ன வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும். ம். அது வந்து நம்ம வாயால சொல்றோம். இதுவே நம்ம ஒரு அவார்ட் குடுத்து நம்ம வந்து இவன் நல்லா பண்றாங்க. இந்த ஒரு பட்டத்த குடுத்து ஒரு அவார்ட் குடுக்குறோம்னா, அத நம்ம வந்து வேற லெவலுக்கு கொண்டு போவோம். அததான் நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிறது அது அது மட்டும் தான். அந்த ஒரு அங்கீகாரம் தான் எதிர்பார்க்கிறோம். அது மிஸ் ஆகுதுன்னும்போது நம்ம அதுக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல. இப்ப அங்க மிஸ் ஆச்சு, இங்க வந்துச்சு. ஓகே. அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே நம்ம வந்து ஃபீல் பண்ணல. புரியுதுண்ணே. அவ்வளவுதான். கண்டிப்பாண்ணே. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்லண்ணா. நான் வந்து அதாவது நீங்க போடக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறத ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஜாக் ஸ்பேரோ கெட்டப் வந்து எந்த அளவுக்கு பரவலா பேசப்பட்டுச்சுன்னு தெரியும். அத கண்டிப்பா. தாண்டி பின்னாடி நீங்க வந்து முழுக்க முழுக்க மொட்டை அடிச்சிருந்தீங்க. அப்போ வந்து ஆமா, மொட்டச்சந்திரனாவே உங்கள வந்து நெறைய பேர் பிரதிபலிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா. அந்த அடையாளத்திலேருந்து பிரேக் ஐ மீன் அத நம்ம பிரேக் பண்ணி ஒரு விஷயம் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்லண்ணே. அதனுடைய முதலீடு எப்படிண்ணே இருந்துச்சு? அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா. மொட்ட ராஜேந்திரனா வந்து நம்மளுடைய அதுதான் எனக்கு வந்து அ வாழ வச்சது. ஆமா. ஒரு மொட்டை போட்டோம் எல்லாரும் சொல்லுவாங்க, "திருப்பதிக்கு மொட்டை போட்டேன்னா வந்து ந நெறைய விஷயம் நல்லது நடக்கும்." அப்படின்ற மாரி நான் விஜய் டிவிக்கு மொட்டை போட்டேன். ம். எனக்கு நெறைய விஷயங்கள் நல்லது நடந்தது. ஓகே. அ ஏன்னா நெறைய இடத்துல வந்து, "ஏய் இவர்றா சரத்ரான்றத தாண்டி, ஏய் இந்த இவர்றா மொட்டை அடிச்சுன்னு வருவாருடா நம்ம விஜய் டிவில மொட்ட ராஜேந்திரன்டா" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து மொட்ட ராஜேந்திரன் கெட்டப் வந்து என்ன வந்து ரொம்ப காப்பாத்துன ஒரு விஷயம் அந்த டைமு. ஓகே. அது வந்து நாளடைவுல வந்து எனக்கு அதுவே ரெகுலர் ஆயிடுச்சு. எல்லாம் எங்க போனாலும் வந்து லைட்டா முடி வளர்ந்தா கூட, "ஆமா நீங்க யாரு ப்ரோ?" அப்படின்னுவாங்க. "ப்ரோ நான் தான் ப்ரோ வந்தேன்." "ஓ! நீங்க தானா மொட்ட ராஜா?" "ஆமாப்பா" அப்படின்னு வாய்ஸ்லாம் பேச வேண்டியதா இருக்கும். அது ஒரு 3 வருஷமாவே வந்து மொட்டையிலேயே தான் சுத்துனேன். ஓகே. சரி நமக்கு அடையாளமா வந்து அப்படியே ஆயிடுமோ அப்படின்னு எனக்கே பயம் வந்துச்சு. ஆனா என்னன்னா, மொட்ட ராஜேந்திரன் அண்ணன் வந்து சினிமால வந்து பண்றதுக்கு அண்ணன் இருக்காரு. நம்ம சரத்தா என்ன பண்ண முடியும்ன்றதுனால தான் நான் வந்து சரி அடுத்தது நம்ம முடிய வளர்த்து நம்மளுடைய லுக்கு இதுதான் இதுதான் சரத்து அப்படின்றத காரணம். ஏன்னா நம்ம மொட்டையாவே போயிடக்கூடாது. ம். சரத்தா கொஞ்சம் வெளியில வரணுன்றதுக்காக தான் அந்த லுக்லாம் மாத்தி சரத்துக்கு முடி இருக்கும், வளரும். ஏன்னா முடி வளர்ந்ததே விக்கான்னு கேட்பாங்க நெறைய பேரு. புரியுது. புடிச்சுலாம் இழுத்துலாம் பார்த்துருக்காங்க. "ஏன் என்னப்பா இது விக்கா?" "இது விக்கெல்லாம் இல்லைங்க. இதான் ஒரிஜினல் முடி" அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மாத்துனது ரொம்ப கஷ்டமாச்சு. என்ன முடிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன நெறைய பேருக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சு. ஆ. இவரு தானா அவரு அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப "உங்கள எங்கேயோ பார்த்துருக்கேனே" அப்படின்னு இழுப்பாங்க. ம். ஆக்சுவலா மொட்டையில இருக்கும்போது உடனே ஐடென்டிஃபை "ஏய் இவரா?" அப்படின்ற வந்து இவரா, இவரு அப்படின்ற ஒரு மாரி போவான். அத மாத்துனது வந்து சிடபிள்யூசி குக் வித் கோமாளில. அது நெறைய வந்து சீசன் 2ல வந்து பார்த்தோன்னா,
என்னைய டோட்டலா மாத்துச்சு. எனக்கு என்னன்னா கெட்டப் குடுக்கும்போது, நான் ஒரு கெட்டப்பும் வந்து வாங்கும்போது நான் சொல்லிடுவேன். இல்லைங்க எனக்கு இந்த கெட்டப்னா, ஓகே இது நான் பண்ணிடுறேன். சில கெட்டப் வந்து நானே கேட்டு வாங்குவேன். இல்ல இந்த கெட்டப் நான் பண்ணட்டுங்களா? அப்படின்னுவேன். ஏன்னா, எனக்கு தெரியும் இது இது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து உள்வாங்கி, அந்த மாடுலேஷன எடுத்து பண்ண முடியும் ஆ. அப்படின்றதுனால. அதனால தான் அந்த ஜாக் ஸ்பேரோ கெட்டப்லாம் வந்து நானே கேட்டு வாங்கி பண்ணது தான் அந்த கேப்டன் ஜாக் ஸ்பேரோலாம். ஓகே. அது ஏன்னா எனக்கு தோணுச்சு. நம்ம ஒரு கெட்டப் பண்றோம்னா, அதுல நம்ம அது அப்படியே இருந்தா தான் பண்ணணும். இல்லன்னா வேணாம் விட்டுருவேன். இல்ல பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுண்ணே. இது அது ரொம்ப என்னைய மாத்தி சரத் வந்து அந்த இடத்துலயே வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. நெறைய ரொம்ப வந்து சிம்பு அண்ணா சொன்னாரு. அப்புறம் நெறைய சிவகார்த்திகேயன் அண்ணன் நெறைய பேர் எனக்கு வந்து இந்த பெரிய பெரிய ஆட்கள் வந்து சூப்பரா இருக்கு, நல்லா பண்ற. அது வந்து அதுவும் அந்த கேப்டன் ஜாக் ஸ்பேரோலாம் செம்மையா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு அங்க ஒரு அதான் இவங்க சொன்னது எனக்கு ஒரு அங்கீகாரம். அத தாண்டி அதிலேயே வந்து எனக்கு வந்து ஒரு உழைப்பாளின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் குடுத்தது. அதான் ஃபர்ஸ்ட் வாங்குனதே நானு. இந்த விஜய் டிவில வந்து 10 வருஷத்துல அது வாங்குனது தான் ஃபர்ஸ்ட் நானு. ஓகே. அது வந்து என்னைய நெறைய இடத்துல பேசப்பட்டது. அது ஏன்னா திடீர்னு புதுசா கிடைக்கும்போது ரொம்ப பெருசா பேசப்படுது. ஓகே. அதுக்கப்புறம் அது இப்போ அப்படியே. இல்ல சூப்பர். மாறும், கிடைக்கும் நெறைய விஷயங்கள். இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. பாத்துக்கலாம். புரியுதுண்ணே, புரியுதுண்ணே. அடுத்தடுத்த திரைப்பட வாய்ப்புகள் எப்படிண்ணே இப்ப வந்துகிட்டு நெறைய இருக்கு. நெறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. இப்ப கூட போன வாரம் படம் ரிலீஸ் ஆச்சு. வட்டக்கானல்னு சொல்லிட்டு ஆமா. நெறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. உங்களுடைய கேரக்டர் பார்த்தேன். ரொம்ப அருமையா பண்ணீங்க. எதார்த்தமா இருந்தது. ம். ஆ நீங்க காமெடி பண்ணிட்டே இருப்பீங்கன்னு பார்த்தா, திடீர்னு வில்லத்தனமா வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நெறைய குடுத்திருந்தாங்கன்னா, இன்னும் செம்மையா இருந்திருக்கும் ம். அப்படின்னு சொன்னாங்க. நெறைய பேர் எனக்கு ஒருத்தர் திடீர்னு மிட் நைட்ல எனக்கு கால் பண்ணி பார்த்துட்டு ஒரு நைட் ஷோ போயிருக்காரா என்னன்னு தெரியல. முடிச்சுட்ட உடனே எனக்கு கால் பண்ணி சொல்றாரு. "சரத் ப்ரோ நான் வந்து எனக்கு ஒரு இந்த மாரி" அப்படின்னு. எனக்கு உண்மையாவே அது யாருன்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப நேரமா என்கிட்ட பேசுறாரு. "தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ பிரதர். ரொம்ப நன்றி." அப்புறம் நானே கேட்டேன், "என் நம்பர் முதல்ல எங்க கிடைச்சதுன்னா?" அப்புறமா தான் அவரு யார்கிட்டயோ வாங்கி, அப்புறம் வாங்கி அதுக்கப்புறம் பேசினாரு. ஓகே. "ரொம்ப நன்றி பிரதர்" அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. ஆனா அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் நான் கண்டிப்பா எதிர்பார்த்து வெயிட் பண்றோண்ணே. கண்டிப்பாம்மா. அப்போ பெருசா இன்னும் நெறைய பண்ணுவோம். கேள்விகள் முன் வந்ததுண்ணே. என்னது அப்படின்னா, ஓகே நீங்க உங்க டீம் அப்படியே இந்த சைடு மாறியிருக்காங்க. ஸோ நீங்க அதனால டாப் குக் 2 போனீங்கன்னா, இன்னொரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரியான ம்ஹ்ம். ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்லண்ணே. அத நீங்க எப்படிண்ணே பார்க்குறீங்க? இல்லம்மா, சொல்றவங்க எல்லாரும் சொல்லலாம். நான் வந்து ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். விஜய் டிவிய விட்டு நான் வந்து வெளியில வரல. விஜய் டிவிக்கு எதிராவும் நான் எதுவுமே பேசல. நான் வந்து குக் வித் கோமாளி பண்ண மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர, விஜய் டிவில பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்ல கடைசி வரைக்கும். புரியுது. ஆ எனக்கு என்னன்னா, இது போதும். சிடபிள்யூசில வந்து இது போதும் ம். அப்படின்னு தான் நிறுத்தினேன். அது மத்தபடி வந்து ஏன்னா அ இது எனக்கு என்னன்னா, அந்த ஒரு ஒரு விஷயம் போட்டுருவோம். மதியாரை மாஸ்டர் மிதியாரைன்னு. ஏன்னா, ம். நம்ம அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகுறோம். ஆக்சுவலா ஏன்னா 10 பேர் இருக்கிறோம். அந்த 10 பேர்ல ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகுறது வந்து, ம். ஆ மிஸ் பண்ணவங்களுக்கே தெரியும். ஐய்யயோ! நம்ம இத மிஸ் பண்ணிட்டோம். இவன மிஸ் பண்ணிட்டோம்னு. ம். ஆக்சுவலா அதனால வந்து அவங்களுக்கே ஒண்ணுமே இல்லாதபோது, நம்ம அந்த இடத்துல போயிட்டு, அ தன்னால நான் இப்ப என்ன பண்ணாலும் வந்து அவங்கள நம்ம மிஸ் பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்ல. புரியுதுண்ணே. ஆ அதனால தான் வந்து அங்க நான் வெளியாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. மத்தபடி வந்து நான் விஜய் டிவிக்கு எதிர்த்தும், விஜய் டிவிக்காக எதுவும் நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா எனக்கு விஜய் டிவி ரொம்ப புடிச்ச சேனல். நான் அவங்க கூட தான் வந்து இவ்வளோ வருஷமா டிராவல் ஆகுறேன். அதனால வந்து அந்த அந்த டீம் அதாவது அந்த ஷோ மட்டும் தான் நான் பண்ணல ஓகே. அப்படின்னு நான் சொல்லிட்டு வெளில வந்திருக்கேன். அதான் சிடபிள்யூசி மட்டும் இனிமே பண்ண மாட்டீங்க. மத்த பண்ண மாட்டேன். ஷோக்கள்ல எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் ஷூரா. கண்டிப்பாண்ணே, கண்டிப்பா. கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். மத்தபடி எனக்கு எது கிடைச்சாலும் பண்ணணும்ன்றது. அத தாண்டி இப்ப நான் படம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு வந்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஏன்னா ஜிம் ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்கேன். ம். அதுலேருந்து நம்மளுக்கு நெறைய நெகட்டிவ் ரோல் கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் ரோல்லாம் வந்து நல்லாவே வந்திருக்கு. ஓகே. பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதான் பண்ணுவோன்றது தான் நடிக்கலாம். அதனால ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும். அவ்வளோதான். கண்டிப்பா, கண்டிப்பாண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. உங்களுடைய அழகான ரொம்ப நன்றிம்மா. விஷயத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷம். நன்றிண்ணே. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க் யூ. தேங்க்யூண்ணே.